Hello friends, last video la get call பண்றது பத்தி பார்த்திருந்தோம். சோ இந்த வீடியோல அதே மாதிரி நம்ம post call எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இதல பாத்தீங்கன்னா நான் இன்னொரு கால் கிரியேட் பண்ணிக்கிறேன். post call அப்படின ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். சோ இந்த post callக்கு பாத்தீங்கன்னா again அதே மாதிரி retrofit instanceல retrofit.create user. So இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். create userனா யூசரோட என்டையர் ஆப்ஜெக்ட்மே கொடுக்க கூடாது. ஏன்னா யூசரோட ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 டிஃபரண்ட் டைப் ஆஃப் டேட்டா வந்து இருக்கு. சோ இந்த நாலுமே நம்ம கொடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ரெண்டு டேட்டா தான் இருக்கும். இந்த created அப்படிங்கிறது அவங்க சைடு சர்வர் சைடுல கிரியேட் பண்றது. சோ நம்ம ரெண்டு டேட்டா தான் கொடுக்கணும். அதனால நம்ம ஆப்ஜெக்ட்டா கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஃபீல்டா தான் கொடுக்கணும். சோ அதனால ரெண்டு ஃபீல்டுமே நம்ம கொடுக்கணும். எக்ஸாம்பிள் நேம் வந்து ரோஹித் அப்படின்னு கொடுக்குறோம்னா அதே மாதிரி நேம் அண்ட் தென் செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் லைக் அந்த வெப்சைட்டில் பார்ப்போம். கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேராமீட்டர் இருந்துச்சு. லைக் வந்து போஸ்ட் காலில் கிரியேட்டுக்கு ரெண்டு ஜாப். ஸோ செகண்ட் பேராமீட்டர் வந்து ஜாபு, எக்ஸாம்பிள் டெவலப்பர் அப்படின்னு போட்டலாம். ஓகே, இந்த ரெண்டு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த கிரியேட் யூசரில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ்லாம் ஸ்லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து லைக் நம்ம முன்னாடி வந்து யூசர் ஆப்ஜெக்ட் அனுப்புவோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணியிருந்தோம். பட் நம்ம இங்கே யூசர் ஆப்ஜெக்ட் அனுப்ப போகிறதில்ல. இதுக்கு முதல்ல ரெண்டு டேட்டாவாக அனுப்ப போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் போய்க்குங்க. இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு ஏபிஐ இன்டர்ஃபேஸில் கிரியேட் யூசரில் பாடின்னு யூசர் பேராமீட்டராக வாங்காமல் என்னென்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டாக நம்ம வாங்கணும். ஸோ ரெண்டு ஃபீல்டு அனுப்ப போகிறோம். at field retrofit ஓட field. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம உள்ள என்ன நேம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கணும். நேம். ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டர் நேம் ஸ்ட்ரிங் அண்ட் தென் அதே மாதிரி இன்னொரு ஃபீல்டு ஜாப். இந்த ரெண்டு ஃபீல்டும் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெண்டு ஃபீல்டும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே எரர் போயிருக்கோம். இந்த ரெண்டு நேமும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நேம் சென்ட் பண்ணும்போது இது வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஜஸ்ட் அந்த கால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த காலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி போஸ்ட் கால் டாட் எக்ஸிக்யூட் என்கியூ. நம்ம இங்கே மேலே என்ன பண்ணோமோ அதே இதுதான் இங்கே பண்ணோம். ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு callback. இதோட ரெஸ்பான்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகெயின் நம்ம யூசர் லிஸ்ட்னே வாங்கிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடு ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடு டேட்டா எடுத்து நம்ம சேம் இதே மாதிரி முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு சேஞ்சும் பண்ணோம். ஸோ இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து யூசர் லிஸ்ட்னு போட்டிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக யூசர் தான் நம்ம கொடுக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூசர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூசர்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே யூசர் லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே யூசர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபியூ பிளேசஸ்லையுமே சேஞ்ச் பண்ணோம். ஸோ இங்கே ரெஸ்பான்ஸ் வாங்குறதுல யூசர் அண்ட் அதே மாதிரி இங்கே யூசர். ஸோ இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. யூசர் ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் சிங்கிள் யூசர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த யூசருக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி இதோட நேம் யூசர் அப்படின்னு மாற்றிக்கலாம்.
ஸோ இங்கே யூசருக்கு வந்து ஐடி இருக்கும், அண்ட் தென் யூசருக்கு நேம் இருக்கும், நேம். அது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 பேராமீட்டர் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், ஜாப் கிரியேட்டட் அப்படின்னு 2 ஃபீல்டு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 ஃபீல்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். created at ஓகே, இந்த 2 ஃபீல்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப் வந்து அகெயின் ரன் பண்ணலாம். ஸோ ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அகெயின் இப்போ லாக் கேட்டில் போய் ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி கெட் காலோட டேட்டா எல்லாமே வந்திருக்கு, அண்ட் தென் ஃபைனலாக நம்ம போட்ட போஸ்ட் காலும் வந்திருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண ஐடி, அந்த லைக் அவங்க ஜென்ரேட் பண்ண ஐடி 110, நம்ம கிரியேட் பண்ண நேம் ரோஹித் அப்படிங்கிற நேம் தான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்த ரோஹித் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த கிரியேட்டட் அட் டைம் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து போஸ்ட் கால். இதே மாதிரி தான் மற்ற 3 காலுமே, பேட்ச் ஆகட்டும் இல்லை டெலிட் ஆகட்டும், இந்த எல்லா காலுமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும். டெலிட் கால் போது நீங்கள் அந்த ஐடியை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டெலிட்ங்கிற ஃபங்க்ஷனில் இங்கே ஐடி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க என்ன சென்ட் பண்ணுறாங்களோ அதே தான் இருக்கும். ஏபிஐ இன்டர்ஃபேஸில் இங்கே போஸ்ட்டுக்கு பதில் டெலிட் அப்படிங்கிற கால் இருக்கும். ஸோ இதே மாதிரி பேட்ச் புட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இந்த 2 கால் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு மற்ற எல்லா கால்ஸுமே ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ரெட்ரோஃபிட் அப்படிங்கிறது என்னது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெட்ரோஃபிட் ஆண்ட்ராய்டில் எப்படி ஒரு ஏபிஐ கால் பண்ணணும், அந்த டேட்டா எப்படி ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்ட் பேசிக் வீடியோ சீரிஸ். தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ.